காக்காக்கு சாதம் வைக்கிறனால இவ்வளோ நன்மைகளா? நீங்கள் டெய்லி காக்காக்கு சாதம் வைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. காக்காக்கு சாதம் வைக்கிறனால தீராத கடன் கூட தீரும். அவ்வளோ ஒரு இது. இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். காலையிலே காகத்திற்கு சாதம் வைக்கிறனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். திடீர்னு விபத்து நடக்கும். வீண் பழி நம்ம அதை பண்ணியிருக்கவே மாட்டோம், நம்ம மேலே பழி விழும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம காலையிலே காக்காக்கு சாதம் வைக்கிறனால நடக்காது. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்காமல் அது நம்மளை காத்துக்கும். அதுமாதிரி வீட்டுக்கு யாராவது செய்வினையோ இல்லை நமக்கு எதிராக யார் எது பண்ணினாலும் நடக்காது. காக்காக்கு சாதம் வைக்கிறனால எதிரிகள் தொல்லை இருக்காது. தீராத கடன் தீரும். எவ்வளோ தான் கடனில் இருந்தாலும் அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துரும். தள்ளி போகிற புத்திர பாக்கியத்தை கூட போக்கக்கூடிய பலன் நம்ம இந்த காக்காக்கு காலையில் சாதம் வைக்கிறனால நமக்கு கிடைக்கும். நமக்கு நியாயமான கோரிக்கைகளை எது இருந்தாலும் இது நடத்தி வைக்கும். நம்ம முன்னோர்களை வழிபடுறதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் காக்காக்கு சாதம் வைப்போம். அதனால் நமக்கு முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும். நம்ம வைக்கிற சாதத்தை காக்கா எடுத்து சாப்பிட்டுட்டுனாலே நமக்கு புண்ணியம்தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நம்மளோட முன்னோர்கள் காக்கா வடிவில் சாப்பிடுவாங்கங்கிறக்காக அமாவாசை அந்த நாட்கள்லாம் நம்ம சாப்பாடு வைப்போம். அந்த நாட்களில் மட்டும் வைக்காமல் டெய்லி நம்ம காலையில் எழுந்துச்சி சாதம் பொங்கின உடனே அந்த சாதத்தை எடுத்து காக்காக்கு வைக்கணும். எச்சில் சாதத்தை ஒரு நாளும் காக்காக்கு வைக்கக்கூடாது. அதே மாதிரி நான் வெஜிடேரியனும் காக்காக்கு வைக்கக்கூடாது. நம்ம சமைச்ச உடனே சாதத்தை எடுத்து நீங்கள் காக்காக்கு வச்சு பாருங்களேன், உங்கள் லைஃப் மாறுறது உங்களுக்கே தெரிய வரும். காகம் சனி பகவானோட வாகனங்கிறனால காக்கைக்கு உணவு அளிக்கும் போது நம்ம சனி பகவானும் மகிழ்ச்சி அடைவார். யமதர்மனும் காக்கை வடிவில் தான் மனிதர்களை பார்க்குறனால காக்கைக்கு உணவு வச்ச யமதர்மனும் திருப்தி அடைவாருங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. காக்கா நம்ம வீட்டு முன்னாடி நின்று கரைஞ்சிச்சின்னா நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம், இல்லைனா விருந்தினர் வர்றாங்கன்னு அர்த்தம். காலையில் நம்ம எழும்புறதுக்கு முன்னாடியே காக்கா சத்தம் கேட்டு எழுந்தோன்னா அந்த நாளில் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அதில் வெற்றி தான் கிடைக்கும். அது மாதிரி நம்ம வீட்டு வாசலை நோக்கி கரைஞ்சாலோ இல்லை வீடு தேடி காகங்கள் கரைந்தாலோ அதுக்கு உடனே நம்ம உணவு வைக்கணும். காக்கை வழிபாடு செய்வதனால நமக்கு சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும். காகத்திற்கு என்ன நடக்க போகிறங்கிறத முன்னாடியே அறியக்கூடிய சக்தியும் உண்டு. முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் காலையில் நம்ம சமைச்ச சாதத்தில் எச்சில் படாத சாதத்தை காகத்துக்கு வச்சா இவ்வளோ நன்மைகள் இருக்குது. எல்லாரும் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.